ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க 2024 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் வர மார்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தடவை இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதால ஐபிஎல் 2024 தொடரோட முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணை மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கு. சென்னையில் ஸ்டார்ட் ஆகிற இந்த தொடரோட முதல் போட்டியில் சென்னை மற்றும் பெங்களூர் அணிகள் மோத போகிறாங்க. அதை விட இந்த தொடரில் மும்பை இந்தியன்ஸ் தங்களோட முதல் போட்டியில் குஜராத்தை, அதுவும் அகமதாபாத் நகரில் எதிர்கொள்ள போகிறது ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 5 கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவை வருங்காலத்தை கருத்தில் கொண்டு கழட்டிவிட்ட மும்பை நிர்வாகம் குஜராத் அணியில் இருந்த ஹர்திக் பாண்டியாவை வலுக்கட்டாயமாக வாங்கி தங்களோட கேப்டனாக அறிவிச்சாங்க. அதுக்கு மும்பை ரசிகர்களில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாள் இரவில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த அணியை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னோட முன்னாள் அணியான குஜராத்துக்கு எதிராக அகமதாபாத் ரசிகர்கள் முன்னிலையில தன்னை வளர்த்த அணியான மும்பையோட கேப்டனா பாண்டியா விளையாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில குஜராத் அணியிலிருந்து வெளியேறி மும்பையோட கேப்டனா செயல்பட போற பாண்டியா முதல் போட்டியில டாஸ் வீச வரும்போது அகமதாபாத் ரசிகர்கள் அவருக்கு எதிராக கோஷமிட்டு அவமானப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறதா ஆகாஷ் சோப்ரா கூறியிருக்காரு. அதுக்கான காரணத்தை பற்றி தன்னோட யூடியூப் பக்கத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக அகமதாபாத்தில் ரசிகர்கள் கோஷமிடுறத நான் விரும்புகிறேன். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். முதல் ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் கொல்கட்டா அணிகள் மோதினாங்க. வான்கடை மைதானத்தில் நடந்த அந்த போட்டியில் நாங்கள் கொல்கட்டா அணிக்காக விளையாடினோம். ஆனால் அதில் எங்களோட அணியில் இருந்த அஜித் அகர்கரை பவுண்டரிக்கு வெளியே நிறுத்திட்டோம். ஏன்னா மும்பை பிளேயரான அவர் மும்பைக்கு எதிராக விளையாடும் போது வான்கடை ரசிகர்கள் கோஷமிட்டாங்க. தற்போது ஹார்திக் பாண்டியா குஜராத்துக்கு கோப்பையை வின் பண்ணி கொடுத்த பின்னாடி மும்பைக்காக விளையாட போறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அகமதாபாத் ரசிகர்கள் நெஞ்செரிச்சலோட இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஹார்திக் பாண்டியா டாஸ் வீசுறதுக்காக போறப்போ ரசிகர்கள் கோஷமிடுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த லீக் முதிர்ச்சியா பெற்றிருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.